السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகுப்பு சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுர் ரிகாக் என்ற வகுப்பாகும். 51வது வகுப்பாக இருக்கிறது. இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் அத்தவாது, பணிவு என்ற பாடமாகும். வாழ்க்கையில பணிவு கொள்ள வேண்டும், பெருமை ஆணவம் கொள்ளக்கூடாது. அதேபோல் அல்லாஹுடைய அடியார்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களை, அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்களை, அல்லாஹுக்கு பிடித்தமாக நடக்கக்கூடிய அடியார்களை நேசிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 6501வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஹத்ததனா மாலிக் இப்னு இஸ்மாயில், எங்களுக்கு மாலிக் இப்னு இஸ்மாயில் அறிவித்தார்கள். மாலிக் இப்னு இஸ்மாயில் அவர்கள் கூறுகிறார்கள், ஹத்ததனா ஜுஹைருன், எங்களுக்கு ஜுஹைர் அறிவித்தார்கள். ஜுஹைர் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஹத்ததனா ஹுமைதுன், எங்களுக்கு ஹுமைத் ரஹ்மஹுல்லா அறிவித்தார்கள். ஹுமைத் ரஹ்மஹுல்லா அன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கான லின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நாகத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. قال وحدثني محمد أخبرنا الفزاري وأبو خالد الأحمر عن حميد الطويل عن أنس. இது மற்றொரு அறிவிப்பாளர்களுடைய தொடரை இங்க சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா. இன்னொரு பாதையையும் இங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது வஹத்தனி முஹம்மதுன், எனக்கு முஹம்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். வ அக்பரனா அல் ஃபஸாரியு வ அபு ஹாலிதின் அல் அஹ்மரு அன் ஹுமைதின் அத்தவீலி அன் அனசின் என்ற மற்றொரு துருக் அறிவிப்பாளர்களுடைய வரிசையும் இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. அன் அனசின் கால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கானத் நாகத்துன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாகஹ், ஒரு ஒட்டகம். பொதுவாக நாகா என்பது ஒரு பெண் ஒட்டகத்துக்கு சொல்லப்படும். ஒரு நாகஹ், ஒரு ஒட்டகம் இருந்தது. துசம்மா, அந்த ஒட்டகத்திற்கு பெயர் சொல்லப்படும். அல் அப்பா, அப்பா என்று சொல்லப்படும். நபி அவர்களிடத்தில் இருந்த ஒட்டகத்திற்கு அப்பா என்ற ஒரு பெயர் சொல்லப்படும். வகானத் லா துஸ்பகு, அந்த ஒட்டகம் ஏனைய ஒட்டகங்களால் முந்தப்படாத ஒட்டகமாக இருந்தது. ஒரு பந்தயமாக இருந்தாலும், செல்வதாக இருந்தாலும், ஒரு பயணமாக இருந்தாலும், மற்ற ஒட்டகங்கள் முந்தி செல்ல முடியாத அளவிற்கு இந்த ஒட்டகம் முன்னே செல்லக்கூடியதாக இருந்தது. லா துஸ்பகு, முந்தி செல்லப்படாததாக, முந்தப்படாததாக இருந்தது. ஃபஜாஅ அஅராபியுன், ஒரு கிராமவாசி, ஒரு அரபி, நாட்டுப்புறத்து அரபி, ஒரு கிராமவாசி வந்தார்.
அலா கஊதின் லஹு, அவருக்கு சொந்தமான இள வயது உடைய ஒட்டகத்தின் மீது வந்தார். இள வயது ஒட்டகம். அந்த ஒட்டகம் ஃபஸபகஹா, நபி அவர்களுடைய அதுபா என்ற ஒட்டகத்தை முந்திவிட்டது. ஃபஸபகஹா, இந்த நிகழ்வு ஃபஷ்தத்த ذلك அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மீது இந்த நிகழ்வு ஒரு கஷ்டத்தை, மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவங்க மனதளவில் ஒரு கஷ்டத்தை உணர்ந்தார்கள். ஆஹா, நபி அவர்களுடைய ஒட்டகம் வேறொரு ஒட்டகத்தால் முந்தப்பட்டு விட்டதே. எந்த ஒட்டகமும் முந்தி செல்ல முடியாத ஒரு ஒட்டகம், அந்த அப்படியான அதுபா ஒட்டகத்தை ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் முந்தி சென்று விட்டதே. அதாவது பந்தயத்தில் என்ற விளக்கத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள். வகாலு, மேலும் அவர்கள் கூறினார்கள், சுபிகத்தில் அதுபா, அதுபா என்ற நபி அவர்களுடைய ஒட்டகம் முந்தப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது கடமையாக இருக்கிறது, அல்லா யர்ஃபஅ ஷைஅம் மினத் துன்யா, இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அவன் உயர்த்தாமல் இருப்பது அல்லாஹுவின் மீது உண்டான கடமையாக இருக்கிறது. அப்படி ஒன்று உயர்ந்து செல்லுமையானால் இல்லா வதஅஹு, அதை அவன் தாழ்த்தியே தவிர, அல்லாஹு தாலா அந்த உயர்ந்து செல்லக்கூடிய ஒன்றை இந்த உலகத்தில் அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். உண்மையில் இந்த ஹதீஸ் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்க பாருங்களேன், இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து யோசித்து பாருங்கள். எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் வயோதிகம் என்ற முதுமை வருகின்ற போது செல்வம், அவர்களுடைய பதவி, படிப்பு எல்லாம் பயனற்றதாக ஆகி உயர்ந்த நிலையெல்லாம் தாழ்ந்த நிலைக்கு மாறி கடைசியில் அந்த மனிதன் செத்து விடுகின்றான். அதே போல எத்தனையோ கம்பெனிகள், எத்தனையோ வீடுகள் உயரமாக கட்டப்பட்டவைகள் ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வருகிறது. பார்க்கிறோம், ஒரு காலகட்டத்தில் பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக கொடிகட்டியவர்கள் அல்லது கொடிகட்டிய குடும்பங்கள் நாளடைவில் எதுவும் இல்லாத குடும்பங்களாக மாறி விடுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய செயல்பாடாக இருக்கிறது. அடுத்த ஹதீஸ், அல்லாஹுவின் நேசர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது விரோதம், குரோதம், பகைமை கொள்ளக்கூடாது. மேலும் அப்படியான நேச அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரியவர்களின் பண்புகளையும் அடுத்து வரக்கூடிய இந்த ஹதீஸில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன பயன்கள் இருக்கிறது என்றால், இந்த ஹதீஸில் வரக்கூடிய அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களைப் போல நாம் மாற முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பயன், அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற அடியார்கள், அந்த பண்புகளை கொண்டவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 6502வது செய்தியாக பதிவு செய்கிறாங்க. ஹத்தனி முஹம்மது பின் உஸ்மான, எனக்கு முஹம்மது பின் உஸ்மான் அறிவித்தார்கள். முஹம்மது பின் உஸ்மான் ஹத்தனா, எங்களுக்கு, அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கூறினார்கள். ஹாலித் பின் மஹ்லத் ரஹ்மஹுல்லா எங்களுக்கு கூறினார்கள். ஹாலித் பின் மஹ்லத் ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, ஹத்தனா சுலைமான் பின் பிலாலின், எங்களுக்கு சுலைமான் இப்னு பிலால் அறிவித்தார்கள். சுலைமான் இப்னு பிலால் சொல்றாங்க, ஹத்தனி ஷரீக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி நம்ரின், எனக்கு எனக்கு ஷரீக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு
அபி நமீர் அவர்கள் அறிவித்தார்கள். அன் அதாஇன் அதா ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து, அதா ரஹிமஹுல்லா, அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். கால, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ கால, நிச்சயமாக அல்லாஹு தஆலா கூறினான். இப்போ இந்த பின்னால் வரக்கூடிய செய்தி அல்லாஹ் கூறியதாக நபி அவர்கள் அறிவித்த செய்தியாகும். இப்படியான ஹதீஸ்களுக்கு ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படும். நபி அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மன் ஆதாலி வலியன், மன் ஆதாலி வலியன், யார் வலியன் எனக்கு விருப்பமான வலியை, ஒரு நேசரை யார் பகைமை கொள்வாரோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவ்வாறு பகைமை கொள்ளக்கூடியவருடன் யுத்தத்தை நான் பிரகடனம் செய்துவிட்டேன். وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ, என்னுடைய அடியான், என்னுடைய அடியான், وَمَا تَقَرَّبَ إِلَيَّ என்னின் பக்கம் நெருங்கவில்லை, பிஷைஇன் எந்த ஒன்றை கொண்டும், அஹப்ப இலைய என்னிடத்தில் மிக விருப்பமானதாக, மிம்மா இஃப்தரத்து அலைஹ் அவன் மீது நான் கடமையாக்கிய கடமைகளை காட்டிலும் எனக்கு மிக விருப்பமானதாக அடியான் எந்த ஒன்றையும் என்னின் பக்கம் அவன் நெருக்கமாக நெருங்கி, எந்த ஒன்றை கொண்டும் நெருங்கி வருவதில்லை. அப்படின்னா அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக, அல்லாஹின் பக்கம் நாம் நெருங்கி செல்லக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்துகள் இருக்கின்றன. இவைகள்தான் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அடையாளங்களாகும். وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي, என்னுடைய அடியான் என்னின் பக்கம் நெருங்கவில்லை, பிஷைஇன் எந்த ஒன்றை கொண்டும், அஹப்ப இலைய அது எனக்கு மிக விருப்பமானதாக இருக்கக்கூடிய ஒன்று, எதை காட்டிலும், மிம்மா இஃப்தரல்து பிஹி அவன் மீது நான் கடமையாக்கிய ஃபர்லை காட்டிலும் எந்த ஒன்றை கொண்டும் என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்கவில்லை. அப்ப ஃபர்தான கடமையை ஒரு அடியான் செய்யும் போது அது அல்லாஹுக்கு விருப்பமானதாகவும் அல்லாஹின் பக்கம் அடியான் நெருங்கி செல்லக்கூடிய மிக சிறந்த வணக்கமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக, وَمَا يَزَالُ عَبْدِي يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلِ, என்னுடைய அடியான் என்னின் பக்கமாக உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமாக நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றான். ஹத்தா உஹிப்பஹு, அவனை நான் நேசிக்கும் வரை. இந்த செய்தி நஃபிலான ஃபர்தை தாண்டி உபரியான வணக்கங்கள், தொழுகைகள், நோன்புகளை வைக்கும்போது அடியானின் பக்கம் அந்த வணக்கத்தின் மூலமாக அடியான் அல்லாஹின் பக்கமாக நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். இறுதியாக அல்லாஹு தஆலா அந்த அடியானை நேசித்து விடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், فَإِذَا أَحْبَبْتُهُ, அந்த அடியானை நான் நேசித்து விட்டால், குந்து நான் ஆகிவிடுகிறேன், சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, எதை கொண்டு அவன் கேட்பானோ அத்தகைய அவனுடைய செவியாக நான் ஆகிவிடுகிறேன். அதாவது அவன் அல்லாஹ் எதை விரும்புவானோ அப்படியான வார்த்தைகளை, பேச்சுக்களை கேட்கக்கூடிய செவியை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு ஏற்படுத்தி விடுகின்றான். இப்ப அந்த அடியான்
அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை கேட்பான். அல்லாஹ் விரும்பாத காரியங்களை விட்டும் அவனுடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்வான். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அல்லாஹுடைய பிரியம் நமக்கு இருக்கிறது, அல்லாஹுடைய நேசத்துக்குரிய அடியார்கள் நாம் இருக்கின்றோம் என்பதற்கான அடையாளங்களில் ஒரு அடையாளம், நம்முடைய காதுகள் வழியாக பாட்டுகளை நாம் கேட்கக்கூடாது. இசைகளை, பாட்டு என்று சொன்னால் இசைகள், இறைவன் தடை செய்திருக்கக்கூடிய, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கக்கூடிய அந்த இசையுடன் கலந்த பாட்டுகள், ஆபாசமான பாட்டுகள், தீய வார்த்தைகள், இவற்றை கேட்கக்கூடாது. நல்ல வார்த்தையை கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்ல பாடங்கள், அதே போல குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள், கிராஅத்துகளை கேட்பது அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளமாகும். அதே போல எதை கொண்டு அவன் பார்ப்பானோ அத்தகைய பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன், அவனுடைய பார்வையாக. அதாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய பார்வைகளை, காட்சிகளை பார்க்கக்கூடியவனாக அவன் ஆகிவிடுகின்றான். அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காக அவன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அடியானுக்கு. அல்லாஹ் விரும்பக்கூடியதை தான் அந்த அடியான் பார்ப்பார். அல்லாஹ் தடுத்த காட்சிகளை, பார்வைகளை விட்டும் தன்னுடைய பார்வை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அதே போல எதை கொண்டு அவன் பிடிப்பானோ அத்தகைய அவனுடைய கரமாக நான் ஆகிவிடுகிறேன். அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடியவற்றை தன்னுடைய கையால் செய்யக்கூடியவனாக அந்த அடியான் ஆகிவிடுகின்றான். அந்த அடியானை அல்லாஹ் மாற்றிவிடுகின்றான். எதை கொண்டு அவன் நடப்பானோ அத்தகைய காலாக, அவனுடைய காலாக நான் ஆகிவிடுகிறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய காலாக அவனுடைய காலை அல்லாஹு தாலா மாற்றி விடுகின்றான். அவனுடைய பாதமாகிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்காகத்தான் செல்லும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்காக அந்த பாதம், கால் செல்லாது. ஒரு சினிமா தியேட்டருக்கு அந்த கால் பாதம் போகாது. ஹராமை செய்வதற்கு அந்த பாதங்கள் நடந்து செல்லாது. மாறாக தொழுகைக்காக செல்லக்கூடிய பாதமாக இருக்கும். நல்ல காரியங்களை செய்வதற்காக செல்லக்கூடியதாக அவனுடைய பாதம் இருக்கும். இத்தகைய அடியான் என்னிடத்திலே கேட்பானையானால் நிச்சயமாக அவனுக்கு அதை நான் கொடுப்பேன். என்னிடத்திலே அவன் பாதுகாப்பு தேடுவானையானால் அவனுக்கு நிச்சயமாக நான் பாதுகாப்பு கொடுப்பேன். وما ترددت عن شيء أنا فاعله நான் எதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேனோ அதை செய்வதில் நான் தயங்குவது கிடையாது. தரத்துதி அன் நஃப்ஸில் முஃமின், முஃமினான அடியானின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயங்குவதை போல வேறு எந்த ஒரு காரியத்தையிலும் நான் தயங்குவது கிடையாது. யக்ரஹுல் மௌத்த, அந்த முஃமினான அடியான் மௌத்தை என்ன செய்கிறான்? வெறுக்கிறான். நானும் அக்ரஹு மஸாஅத்தஹு, அவனுக்கு தீய விதமாக நடப்பதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். இன்றைய இந்த வகுப்பிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் மிக முக்கியமான பாடங்களாகும். ஒன்றாவது, இந்த உலகத்தில் உயர்ந்த பிறகு விழுதல் என்பது அல்லாஹ்வின் வழிமுறையாகும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, படித்த பண்டிதனாக இருந்தாலும் சரி, ஒரு காலம் வரும்போது அவன் உயரத்திலிருந்து அப்படியே சரிந்து செல்லக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்படும். சரிதல் என்று சொன்னால், படித்து பண்டிதனாக
அரியணையில் இருந்தவன் மௌத்து அல்லது வயோதிக முதுமை வரும்போது தாழ்ந்தோரில் தாழ்ந்தவனாக அவனை அல்லாஹ் மாற்றிவிடுகின்றான். அறிவு மங்கி நடை பயணங்கள் நடந்து செல்லுதல் என்பது இயலாததாக ஆகி படுத்த படுக்கையாக அவன் ஆகிவிடுகின்றான். இறுதியில் செத்து மண்ணோடு மண்ணாக அவன் ஆகிவிடுகின்றான். முடிந்துவிட்டது. இது அல்லாஹுடைய சுன்னா வழிமுறையாக இருக்கிறது. இரண்டாவது, இவ்வுலக பொருள்களை வைத்து பெருமை அளிப்பதை விட வேண்டும் என்ற எச்சரிக்கை, ஒரு உணர்த்துதல் இந்த ஹதீத்திலே, முதல் படித்த ஹதீத்திலே இடம்பெறுகிறது. உலகத்தில் அல்லாஹ் நல்ல காரு, பங்களா, வேலை வாய்ப்பு, நல்ல நிலைகளை கொடுத்திருக்கின்றான். சொகுசான நிலை, கல்வியிலே முன்னேற்றம் என்று பல முன்னேற்றங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவற்றை வைத்து பெருமையடிப்பது கூடாது. அதெல்லாம் ஒரு நாள் அப்படியே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். கடைசியாக விழுதல் சரிதல் நிலை ஏற்படும் என்பதை உணர வேண்டும். இவ்வுலக பொருள்களை வைத்து பெருமையடிப்பதை விட வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வின் நேசர்களுக்கு துன்பம் கொடுப்பது கூடாது. ஒரு தொழுகையாளியை பார்க்குறோம், நல்ல நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார், வட்டி வாங்குவது கிடையாது, தன்னுடைய பார்வையில் தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார், ஒரு சாலிஹான மனிதராக இருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஆப்போசிட்டா பெரும்பாலான மக்கள் நடக்கிறாங்க. நல்ல செல்வம் இருக்குது, ஆனால் அவர் தவறு செய்யக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர அதிகமான செல்வந்தர்கள் அல்லது படித்தவர்கள், பதவியில் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் பாதுகாத்த குறைந்த நபர்களை தவிர பெரும்பாலான நபர்கள் பாவமும் ஆணவமும் தீமையும் செய்யக்கூடியவர்களாக, ஆணவம் பெருமை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் அப்படியான மக்களை தான் என்ன செய்கிறாங்க, மதிக்கிறாங்க. தொழுகையாளியாக சாலிஹான மனிதராக இருக்கக்கூடிய நற்குணம் உள்ள நல்ல மனிதரை மதிப்பது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஒரு உண்மையான முஃமின் இப்படியான நல்ல மனிதரை மதிக்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹுவின் நேசர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இன்றைய வகுப்பில் தெரிந்து கொண்டோம். இப்போ வகுப்புக்கு கரெக்டாக வர்றாங்க, தொழுகிறாங்க, ஆனால் செல்வம் இல்லை, ஆனால் பதவி இல்லை, ஆனால் அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், ஹலால் ஹராமை பேணி நடக்கிறார், நல்ல மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நேசிக்கணும், அவரை கண்ணியப்படுத்தணும், அவருக்கு முன்னிலைப்படுத்த வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, ஏன்னா இந்த ஹதீஸை சில பேர் தவறாக என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க, தவறாக பயன்படுத்துகிறார்கள். தவறான விளக்கம். யார் ஒருவர் வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிறாரோ அவர் அப்படியே நஊது பில்லா அல்லாஹ்வாக மாறிவிடுகிறார் என்ற தவறான விளக்கம் இந்த ஹதீஸுக்கு சொல்லப்படுது. அது தவறு. ஒருபோதும் அடியான் இறைவனாக ஆக முடியாது. அடியான் அல்லாஹுடைய படைப்பு தான். இந்த ஹதீஸை வைத்து சில பேர் ஏமாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நாங்கள்லாம் அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய இறை நேசர்கள் என்றெல்லாம் தங்களை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தி பொதுஜன மக்களை தங்களுக்கு அடிமைகளாக ஆக்கக்கூடிய சில வழிகட்ட கூட்டங்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதையெல்லாம் விளைஞ்சிக்கணும். இந்த ஹதீஸை வச்சு தான் ஏமாத்துறாங்க. நஊது பில்லா. இந்த ஹதீஸை சரியாக புரிய வேண்டும். அது என்ன? அல்லாஹ்வின் நேசர்களுக்கான அடையாளத்தை அல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்கிட்ட முதல் நிலையாக என்ன இருக்குன்னு சொன்னா, ஃபர்தான வணக்கங்களை நிறைவேற்றுதல் இருக்கும். இது மிக முக்கியமானது. வழிகட்ட கூட்டங்களில் ஒரு கூட்டம் இருக்கிறது, சூஃபிச கூட்டம், சூஃபியாக்கள் என்று சொல்லுவாங்க. தரீக்கத்துடைய பாதைன்னு அதுக்கு சொல்லுவாங்க. தரீக்கத்தில் போயிட்டா ஷரியாத்து இல்லை, அவருக்கு தொழுகை கூட கடமை இல்லை என்ற தவறான வழிகாட்டுதல்கள் எல்லாம் அப்படியான தவறான கொள்கையில் போதிக்கப்படுகிறது. பரதான தொழுகை கூட தொழமாட்டார், ஆனால் அவர் முரீதாக பெரிய ஒரு ஷேகாக காணப்படுவார். அதே போல அவுளியான்னு சொல்லுவாங்க, பார்த்தா அவர் கஞ்சா, அல்லாஹ் தடை செய்த சில தவறான காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார்.
அவரை சில மக்கள் இவர் அல்லாஹுடைய அவுலியா என்ற தவறான பெயரை சுட்டி அவர் சொல்வதை கேட்பது, அவர் விழச் சொன்னால் விழுவது, அவருடைய காலில் விழுவது போன்ற மிக மோசமான ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஷைத்தான் வழிகெடுத்து வைத்திருக்கின்றான். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப அல்லாஹுடைய நேசர்களுக்கான அடையாளம் என்ன? முதல்ல ஃபர்தான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அடுத்து இரண்டாவது உபரியான வணக்கங்கள் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவராக இருப்பார். உபரியான வணக்கங்களை செய்யறது, முன்பின் சுண்ணாக்கள், உபரியான நோன்புகள், இதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. வார வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா வியாழக்கிழமை நோன்பு, திங்கட்கிழமை நோன்பு, மாதத்துல 3 நாட்கள் நோன்பு, இன்னும் சுண்ணாவான நோன்புகள் வருகின்ற போது ஆஷூராவுடைய தா இது முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 நாட்கள் நோன்பு வைப்பது, ஷாபான் மாதம் நோன்பு நோட்பது, இந்த மாதிரி உபரியான வணக்கங்கள் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவராக இருப்பார். செல்வந்தராக இருந்தால் ஹஜ்ஜுக்கு போன பிறகு உம்ரா போறது, ஒரு உம்ரா போன பிறகு அடுத்த உம்ரா வாய்ப்பு கிடைத்த அடுத்த உம்ரா போறது, அவருக்கு டூரிசம் வெவ்வேறு நாடுகளுக்கு போறது அவருக்கு அதிக விருப்பம் இருக்காது. அவருக்கு விருப்பம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து உபரியான தான தர்மங்கள், ஜகாத்து போக உபரியான தான தர்மங்களும் செய்வதுடன் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய உபரியாக செய்யக்கூடிய அந்த ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கும். அடுத்து மிக முக்கியமானது, அல்லாஹ் விரும்பக்கூடியதை கேட்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் விரும்பாத காரியங்களை விட்டும் தூரமாக இருப்பார். அல்லாஹ் விரும்பக்கூடியதை பேசக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் விரும்பக்கூடியதை கையால் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆறாவது, அல்லாஹ் விரும்பக்கூடியதன் பக்கம் தன்னுடைய காலால் நடந்து செல்லக்கூடியவராக இருப்பார். ஏழாவது, அல்லாஹ் விரும்பாத அனைத்து பேச்சுக்கள், அனைத்து விதமான செயல்களை விட்டும் விலகி இருக்கக்கூடியவராக இருப்பார். இப்படியான அடையாளங்கள் எல்லாம் இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. இவர்கள் தான் அவுலியா உல்லாஹ். இவர்கள் கேட்டால் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். ஒன்னிலிருந்து இவர்கள் பாதுகாப்பு தேடினால் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு தேடுதலை அல்லாஹ் ஏற்று அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். சுப்ஹான் அல்லாஹ். இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அன்பு மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணணும். உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. நான் இந்த கேட்டகரியில இருக்கின்றனா? நான் எந்த நிலையில இருக்கிறேன்? முதல் நிலையில இருக்கிறேனா? அப்ப இதிலிருந்து நான் முன்னேறதுக்கு உபரியான வணக்கங்களை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், உபரியான வணக்கங்கள் செய்யக்கூடிய நிலை அல்லாஹுடைய உதவியால, அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய உதவியால எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று உங்களை நீங்கள் காண்பீர்களே. ஆனால் அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடியதை மட்டும் கேட்க முயற்சி செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடியதை மட்டும் பேச முயற்சி செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடியதை மட்டும் கைகளால் அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடியதை மட்டும் கைகளால் செய்யக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்காக மட்டும் நடந்து செல்லக்கூடிய கால் பாதங்களாக உங்களுடைய பாதங்களை ஆக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் விரும்பாத அனைத்து பேச்சுக்கள், செயல்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். இப்படி நாம முயற்சி செய்ய நாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். அதே போல முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஹதீஸ் இந்த வகுப்பை தொடர்ந்து தஃப்சீருடைய வகுப்பும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். எனவே உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்களையும் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கள். இப்போ தற்போது போன வாரம் நடத்தப்பட்ட தஃப்சீர் உடைய வசனங்களை நாம் இப்போ கேட்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டுங்க. யாரு ஓதி காட்டுறீங்க? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நலமா இருக்கிறீங்களா தா? الحمد لله நல்லா இருக்கேன் உஸ்தாத். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம் தா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹய்யாக்கல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள் இப்பிரபஞ்சத்தில் முடிவு பெறாது. அலம் தர, நபியே நீர் பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, நிச்சயமாக அல்லாஹ் மேகத்திலிருந்து மழையை இறக்கினான். فأخرجنا به ثمرات مختلفة مختلفا ألوانها, அதன் மூலம் பலதரப்பட்ட நிறங்களை உடைய கனிகளை நாம் உற்பத்தி செய்தோம். وَمِنَ الْجِبَالِ جُدَدٌ بِيضٌ وَحُمْرٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهَا, இன்னும் மலைகளில் வெண்மையான, சிவப்பான, இன்னும் அதன் நிறங்கள் மாறுபட்ட பாதைகள் உள்ளன. وَغَرَابِيبُ سُودٌ, சுத்த கருப்பு நிறமுடையதும் இருக்கிறது. وَمِنَ النَّاسِ وَالدَّوَابِّ وَالْأَنْعَامِ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ كَذَلِكَ, மக்களிலும் ஊர்வன விலங்குகளிலும் கால்நடைகளிலும் அவ்வாறே அவற்றின் நிறங்கள் மாறுபட்டவை உள்ளன. إنما يخشى الله من عباده العلماء, அல்லாஹுவை அவனது அடியார்களில் அஞ்சுபவர்கள் எல்லாம் அறிஞர்கள்தான். இன்னல்லாஹ அஸீஸுன் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், மகா மன்னிப்பாளன் ஆவான். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وجزاكم الله خيرا وبارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நலமா இருக்கீங்களா தா? الحمد لله سميع. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓதி காட்டுங்க தா. أعوذ بالله من الشيطان الرجيم. ألم تر أن الله أنزل من السماء ماء. meaning أنا ஓதி காட்டுங்க தா. أعوذ بالله من الشيطان الرجيم. ألم تر أن الله أنزل من السماء ماء فأخرجنا به ثمرات مختلفا ألوانها, ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود, ومن الناس والدواب والأنعام مختلف ألوانه كذلك, إنما يخشى الله من عباده العلماء. திரும்ப இதை சொல்லுங்கம்மா. إن இன்னமா إنما يخشى الله من إنما يخشى الله من عباده العلماء. إن الله عزيز غفور. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وجزاك الله خير. السلام عليكم ورحمة الله. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்துமா
அடுத்து ஓதி காட்டுங்க தா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.